அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 11/7/2027 சனிக்கிழமை வரக்கூடிய ஜூலை மாதத்தோட திரிபுஷ்கர யோகம். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரே ஒரு திரிபுஷ்கர யோகம் நாளைய தினம் வருகிறது. பதிவுக்கு போறதுக்கு முன்பு உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவை நான் கடைசி நிமிஷத்துல தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததால் என்னால் இதை கரெக்டான டைமுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. இப்போது டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த பதிவை நிறைய பேர் கண்களில் படுற மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் தான் இந்த டைம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்குமே இதை நீங்கள் எல்லா குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு பயனளிக்காவிட்டாலும் இந்த நேரத்துக்காக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. பட் நாளைக்கு தான் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை பண்ணும்பொழுது நன்மை அடையக்கூடியவர்கள் நன்மை அடையக்கூடும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு மாதமுமே திரிபுஷ்கர யோகம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாள், நட்சத்திரம் மற்றும் திதி சேர்ந்து வரும்பொழுது அது ஒரு அளப்பரிய யோகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அளப்பரிய யோகத்துல நம்ம தங்கம் வாங்குறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் தங்கம் தவிர்த்து வெள்ளி வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான சில மங்களகரமான பொருட்கள் வாங்கலாம், மின்சார கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரானிக் குட்ஸ், அதெல்லாம் நம்ம வாங்குறதுனா வாங்கலாம், தியானம் செய்யலாம், ஜபம் பண்ணலாம், கோவில்களுக்கு போகலாம், புதிய பூஜை தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, இடம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம். எதெல்லாம் நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் அமைதியை கடைபிடியுங்கள். யாருக்கிட்டையும் வீண் வம்பு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. நாளைக்கு காலையில் சரியாக ஏர்லி மார்னிங் 5:52 AM to 11 AM இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. எது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, ஜஸ்ட்டு நம்ம அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா யாராவது நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரி, கோபப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகள் பேசி அது ஒரு பெரிய வாக்குவாதம் ஆச்சுன்னா திரும்ப அந்த விஷயம் 3 முறை நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எதுக்கு நமக்கு வம்பு? அதனால் நாளைக்கு சனிக்கிழமை காலையில் எழுந்திங்களா, குளிச்சிங்களா, பெருமாளை கும்பிட்டிங்களா, இல்லை முடிஞ்சால் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அமைதியை கடைபிடியுங்கள். யாருக்கிட்டேயும் வீணான பேச்சுவார்த்தை கொடுக்காதீங்க. அப்படி இல்லை, எனக்கு இப்போ ஒரு 10 மணிக்கு கடை திறந்துருவாங்க, 11 மணிக்குள்ளார நான் இந்த பொருள்லாம் வாங்கலாம் இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இப்போ கொஞ்சம் கையில் காசு இருக்குது, ஒரு 500 ரூபாய் நான் நாளைக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெள்ளி காசு, 1 கிராம் வெள்ளி காசு நீங்கள் வாங்கிறது நல்லது. வெள்ளி நாணயம், அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கிட்டு கையோட காலைல 11 மணிக்குள்ளார அந்த வெள்ளி நாணயம் வாங்கிடுங்க. கையோடு அதை பெருமாள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பெருமாள் பாதத்தில் அந்த வெள்ளி நாணயத்தை வச்சு வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை பீரோவில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் தானாக தங்கம் சேருவதை நீங்கள் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கின்றது. இன்னும் சில பேர், மேடம் எங்களால் வெள்ளியும் வாங்க முடியாது, தங்கமும் வாங்க முடியாது, வேற நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஏதாவது வெள்ளி பொருள்கள் இருக்கும் பட்சத்தில் அதை வைத்து ஒரு சிறப்பான வழிபாடு செய்யலாம். நம்ம சேனல்ல நான் ஒவ்வொரு திரிபுஷ்கர யோகத்துக்கும் சில சிறப்பான வழிபாடுகள் சொல்லிட்டே தான் இருக்கேன். நாளைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறதால நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, அல்லது உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, துளசி மாலையை பெருமாளுக்கும் மல்லிகை பூவை தாயாருக்கும் நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி வாங்கினீங்கன்னா அதை பெருமாளோட பாதத்தில் வச்சுட்டு அதை வீட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் வைக்கலாம். அப்படி கோவில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே அந்த வெள்ளி காயினோ அல்லது வெள்ளி பொருள் நீங்கள் என்ன வாங்கினாலும் வாங்கலாம். ஒரு குங்குமச்சிமிழ் வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் மெட்டி தான் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு மோதிரம், இல்லை ஒரு செயின், பிரேஸ்லெட்டு, என்ன நீங்கள் வாங்கினாலும், அட்லீஸ்ட் ஒரு பெண்டன்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் அதை கோவிலுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பு வையுங்க.
இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வாங்கின அந்த வெள்ளி பொருளை எந்த ஒரு பொருள் மேல் வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி அல்லது கஸ்தூரி மஞ்சள் எதுவாக இருந்தாலும், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தட்டில் மஞ்சள் பொடியை வச்சுட்டு, எவர் சில்வர் மட்டும் வேண்டாம், வெள்ளியோ பித்தளையோ செம்போ ஏதோ ஒரு தட்டு அதை அல்லது பவுலு, அதில் ஜஸ்ட்டு கீழே மஞ்சள் பொடியை வச்சுட்டு அதற்கு மேலே அந்த வெள்ளி பொருளை நீங்கள் வைக்கலாம். வெள்ளி பொருள் நாங்கள் வாங்கலைங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெள்ளி செயின் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது, நாங்கள் அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அதையும் பயன்படுத்தலாம். அந்த நேரத்தில் நம்ம வெள்ளியை பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு சொர்ணத்தை நம் வசம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. எல்லார் வீட்லேயுமே பெண்கள் கொலுசு போட்டிருப்பாங்க, அல்லது ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறதுக்காவது ஒரு கொலுசு வச்சுருப்பாங்க. அந்த கொலுசை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிட்டோன்னா நீங்கள் பாலிஷ்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு பாலில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு சுத்தமான பால், காய்ச்சாத பால் இருக்கும்ல, பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு மேலே அந்த கொலுசை வச்சுட்டு வேண்டிக்கோங்க. இதை மாதிரி தங்கம் எங்களிடம் நிறைய சேரணும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எங்கள் வீடு தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக தங்கம் சேர ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் பல பதிவுகளில் நான் தங்கம் சேருவதற்கான வழியை சொல்லியிருக்கிறேன். வெற்றிலை மேலே ஒரு வெள்ளி காசை வச்சு மஞ்சள் நீர் அதை 27 முறை அந்த வெள்ளி காசு மேலே ஒவ்வொரு சொட்டாக நம்ம விடணும். அப்படி விடும்போது ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி அல்லது ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக அந்த வழிபாடும் நீங்கள் செய்யலாம். அல்லது உங்களுக்கு ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் செய்யலாம். ஃப்ரெஷ் ஆவாரம்பூ இல்லைங்க, நாட்டு மருந்து கடையிலேருந்து காஞ்ச ஆவாரம்பூ இருக்குது எங்கள் வீட்டிலன்னா நீங்கள் அதுலேயும் ஒரு வழிபாடு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம பழைய பதிவுகள் தங்கம் சேர்வதற்கான வழிமுறைகள்னு சொல்லி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலனாலும் அந்த நேரத்தில் அமைதியாக நம்முடைய வாழ்க்கை அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும், ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க. அப்படி நீங்கள் நினச்சாலே திரும்ப 3 முறை நீங்கள் நினைக்கக்கூடிய சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த நேரத்தோட சக்தி, அந்த யோகத்தோட சக்தி. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 11 மணிக்கு மேலே அந்த வெள்ளி பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த வெள்ளி பொருளை எடுத்துடலாம். அந்த மஞ்சள் பொடியை என்ன செய்யுதுன்னா, ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி உங்கள் வீடு 4 மூலைகளிலும் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க, அதுவே போதுமானது. நன்றி.